மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன நம்மோடு பேச விரும்புகிறாரோ அதை நாம் கேட்கும்படியாய் தூய் ஆவியானவருக்கு நானும் இடம் கொடுத்து நிற்கும்படியாய் தேவன் எனக்கு கிருபை தரணும். நான் தேவனை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லது. எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14-16 வரை நம்ம வசனம் வாசிக்கணும். எபேசியர் 5:14 நான் படிங்க, வசனத்தை படிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோர்களை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாம ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவளானதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று, அநேக உலகத்தின் மனிதர்கள் நான் யார், நான் ஏன் இங்கே வந்திருக்கிறேன், இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது தேவனுடைய வார்த்தை என்ன, சித்தம் என்ன, எந்த உணர்வும் இல்லாமல் தூங்கி கொண்டு உறக்கத்தில் மயக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளும் உலக மயக்கத்தில் தூக்கத்தில் இருக்கக்கூடாது. விழிப்பாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். அது ஏன்? நாட்கள் பொல்லாதவளானதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். நாட்கள் பொல்லாதவையாக இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். பிறப்பு முதல் இறப்பு வரைக்குள்ள இந்த வாழ்க்கை இங்கே எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப எதிர்பாராத நிலையில் அநேகர் இந்த உலகத்தை விட்டு திடீரென்று மாற்றப்படுறாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் சின்ன வயசில் எடுத்துக்கொள்ளப்படுற செய்தி எனக்கு பல ரீதியில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாய் நண்பர்கள் எனக்கு சொன்னார்கள். ஆமாம், நாட்கள் பொல்லாதவையாக இருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, அது தோன்றி மறைந்து போகிற புகை போல இருக்கிறது. தேவனுக்கு சித்தமானோ நாங்களும் உயிரோடு இருந்தோம் என்னென்ன காரியத்தை செய்வோம்னு சொல்லணும்னு வாசிக்கிறோம். அப்போது நம்ம நாளைக்கு நாம் இருப்போங்கிறது அப்போஸ்தலர்களுக்கே நிச்சயம் இல்லாமல் இருந்திருந்தா நாம் எப்படி இருக்க முடியும்? இதுதான் இந்த உலக வாழ்க்கை. இது நிலையற்ற வாழ்க்கை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நிலையற்ற இந்த வாழ்க்கை நாளைக்கு இருப்போமான்னு கூட நமக்கு தெரியாதுன்னா இந்த காலத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. முதலாவது மார்க் 8ஆம் அதிகாரம் 36-37 வசனத்தில் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன ஆண்டவர் கேட்டார். உலகத்தில் சரீரத்தில் வாழ்வது, உலக பிரகாரமாய் வாழ்வது எந்த அளவு நிலையற்றது, நிச்சயமற்றதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டு இல்லையா? அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த காரியங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் மதிகேடனா இருக்கிறான். ஒரு மனுஷன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான். நிறைய தோட்டம் துறவு இருக்குது, வருமானங்கள் தேங்காய் மாங்காய் வருது, நான் சேர்த்து வைப்பேன், சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேவன் கேட்டான், மதிகேடனே, இன்று இரவு நீ மரிச்சு போன நீ சேர்த்து வைத்தவர்கள் யாருடையதாகும்னு கேட்கிறார். இந்த ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானா அது யாருடையதாகும்? இங்கே ஆத்மா என்ற விஷயம் ஒரு முக்கியமான காரியம். சரீரம் அல்ல, சரீரம் தொடர்புடைய காரியங்கள் அல்ல, இதை தாண்டிய ஒன்று ஆத்மா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போறதில்லை, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. எலும்பும் சதைமான வெளியே பார்க்கிற இந்த தலை முதல் கால் வரை காண்கிற இந்த சரீரம் அழிவுக்குரியது, அதில் சந்தேகம் கிடையாது. தேவ சாபம் வந்துட்டு தேவ சித்தம் ஆதாமை வாழ் செய்யாததுனால தான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பவாய், இந்த உலகம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ பெருக வேண்டாம்லாம் சொல்லி அது ஆதியாகமம் 3:16-19 படிச்சிடுறோம். ஒரு சாப உலகத்தில் சாப வாழ்க்கை வாழ்கிறோம். ஆனால் இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆத்மாவுக்காக நாம் கவலைப்பட வேண்டும். இந்த ஆத்மாவிலே அல்லது அதற்குரிய ஆசீர்வாதங்களுக்காய் நம்முடைய நாட்களை பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஆத்மாவுக்காய் உள்ள அதான நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. இது தெரிஞ்சு போதில்ல. இந்த ஆத்மாவின் நன்மைக்காய் மேன்மைக்காய் நம்முடைய நாட்களை முதலாவது பிரயோஜனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மெல்லாம் ஆமாம் சாப்பிடணும், உடுக்கணும், வாழ்க்கையில் அது நடக்கணும், இது நடக்கணும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சரீரத்துக்குரிய அழிவுக்குரிய காரியம் அப்படி தான் கவலைப்பட்டுருக்கிறோம். இப்போல்லாம் கூட்டங்கள்லாம் அப்படியே தான் ஆயிடுச்சு.
ஆமாம், ஆண்டவர் உலகத்தில் காக்கணும், நன்மை செய்யணும், மேன்மையாக வைக்கணும், இந்த எல்லையில் நின்றுடுறாங்க. இந்த ஆத்மாங்கிற விஷயத்தை பற்றிய காரியங்கள் ரொம்ப குறைந்து கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். நல்லது. எப்படியோ ஆத்மாவினுடைய ஆசீர்வாதத்துக்காய் நாம் நாட்களை பயன்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஆத்மாவில் குடியிருக்கையில் நம்ம அது 2 Corinthians 5:7 படிச்சிங்கன்னா, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். ஆனபடினாலே இந்த சரீரத்தில் குடியிருந்தாலும் இராமல் போனாலும் தேவனுக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். ஏனெனில் மாம்சத்தில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும். இந்த சரீரத்தை விட்டு ஆத்மாவாகிய நாம், உள்ளான மனுஷனாகிய நாம் குடி விலகி போனோம், வெளியே போனோம், கர்த்தரிடத்தில் குடியிருக்க போனோம். நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலனை நாம் அடையும்படி போக வேண்டும்ங்கிறத அறிஞ்சிருக்கணும். வெளிப்படுத்தல் 22:12 சீக்கிரம் வர்றேன், அவன் கிரியைக்கு தக்கதாய் நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வர்றது. வெளிப்படுத்தல் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள், கிரியைகள் அவருடனே கூட ஆத்மாவோடு போகும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஆத்மாவின் மேம்பாடு, பரலோக ராஜ்யத்தை அடையணும், ஆண்டவரோடு நிச்சயமாக வாழணும் இல்லையா? அதுக்குரிய காரியங்களுக்காய் நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். ஓகே, சரி, இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, அந்த எப்படி அதை பிரயோஜனப்படுத்துவது என்பதை பார்க்கணும். அது எபேசியர் 3:16 நீங்கள் வரும்போது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும், உள்ளான ஆவியினாலே பலப்படணும். அதுதான் பாயிண்ட். அப்போ இங்கே என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய ஆவி. லூக்கா 24:49 என்ன படிக்கிறோம்? நீங்களோ உன்னதத்திலிருந்து வர்ற ஆவிய பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருக்கணும். பரலோகத்திலிருந்து உள்ள ஆவி வரணும். பரலோகத்திலிருந்து ஆவி வந்தாதான் நமக்கு பரலோக ராஜ்யத்துக்குரிய பலன் நமக்குள்ள உண்டாகும். அல்லேலூயா. சரிதானே? உன்னதத்திலிருந்து வர்ற பலன் நமக்கு தேவை, உலகத்தின் பலன் கிடையாது. ஏன்னா இன்னொரு காரியத்தை சொல்லணும். எபேசியர் 2:2 ஆகாயத்து கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரிவின் ஆவி கேட்டபடி உலக வழக்கத்தின்படி முற்காலத்திலே நடந்தீர்கள். இப்போ இன்னொரு ஆவி இருக்கு, இதுக்கு ஆகாயத்து அதிகார பிரிவின் ஆவியின் பேர். 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம். பரலோக தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி வந்தாதான் நம்முடைய ஆத்மா பரலோக தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாக முடியும். அல்லேலூயா. நம்ம வசனம் வாசிக்கிறோம், பல காரியம் செஞ்சாலும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல் இல்லை என்று சொன்னால் உள்ளான மனுஷன் உண்மையிலே தேவ சாயலாய் மாறாது. பரலோகத்திலிருந்து வந்த ஆவி மட்டும்தான் பரலோக ரூபத்தை, மறுரூபத்தை, தன்மையை நமக்குள்ளே உருவாக்க முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை பெறாதவர்கள் அந்த அனுபவத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணுமா? பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே பலப்படும்படி நீங்கள் எல்லாரும் பிரயாசப்படணும். அது முக்கியமான காரியம். பரிசுத்த ஆவியினுடைய பலன் இல்லாமல் நீங்கள் உலகத்தின் கிரியைகளை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் சரிதான், அது உங்களுக்குள்ள செயலாற்றலைன்னா நீங்கள் பலப்பட முடியாது. அப்போ ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி எதுன்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்தின் அதிகார பிரபுவின் ஆவி. அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. பரலோக தேவனுக்கு இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கீழ்ப்படிய விரும்புகிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த பரலோக தேவனுடைய ஆவி கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் யோவான் 14:15-16 ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிக்கணும், நான் அவனுக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்வேன். என்னதுக்கு வேண்டி செய்வேன்? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு தரும்படியாய் வேண்டுதல் செய்வேன். அப்போ இயேசுவின் வார்த்தைப்படி, இயேசுவின் மாதிரிப்படி வாழ்கிறதுக்கு அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆவி கிடைக்கும். மத்தேயு 28 கடைசி 2 வசனத்திலே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் என்னது சீஷரா பக்தரா
சீஷரா பக்தரா சொல்லுங்க? சீஷராகணும். சீஷராக்கி தானே ஞானஸ்நானம் கொடுக்கணும், பக்தராக்கி கொடுக்க சொல்லலை. இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ யோவான் 4:1 இயேசு அநேகரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து மாதிரி காண்பிச்சார். சீஷரில் வச்சு கொடுத்தாரு. சரிதானே? எல்லாம் வசனம் தான். நீங்கள் இயேசுவுக்கு சீஷர் ஆகுதல்னா இயேசுவை பின்பற்றுன்னு அர்த்தம். 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடிகளில் நடந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். வசனம் சரிதானா? இயேசுவின் சீஷத்துவத்தின் எல்லைக்கு வரவில்லை, வர விரும்பலை, அர்ப்பணிக்கலைன்னா இயேசு நமக்காக வேண்டுதல் செய்து தூய ஆவியை அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அனுப்ப மாட்டார். தேவன் ஆவியா வந்து நமக்குள்ள வரமாட்டார். ஏன்னா இயேசுவின் சீஷத்துவத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், இதுதான் அர்த்தம். அப்போ கீழ்ப்படியாமல் இன்னைக்கு அநேகர் சொல்லிதான் ஆகணும். மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவை கர்த்தாவின் ஆராதிக்கிறவன், ஆமாம், பேய விரட்டுவன், நோய் விரட்டுறவன், சேவமாக்குறவன், அங்கே இருக்குது பட்டியல். உங்களை எனக்கு தெரியாது, அக்கிரம செய்காரன்னு சொல்லுவேன்னு பச்சையாக சொல்லியிருக்கார். அப்போ பரலோக பிதாவின் சித்தம் செய்யாத இயேசு நாம ஆராதனைகள் இப்போ நடக்குது, நாங்கள் பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில் நீங்கள் கேள்விப்படாத இன்னொரு இயேசுவும் இன்னொரு சுவிசேஷமும் இன்னொரு ஆவியும் வந்தால் நீங்கள் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்போது பரலோகத்திலிருந்து வந்த இயேசுவுக்கு பதிலாய் இப்போ வேற ஒரு இயேசு பிரசங்கிக்கப்படுகிறார். அது இயேசுன்னு நீங்கள் நினைச்சிடலாம். ஆனால் பூமியில் வந்து இயேசு வாழ்ந்து ஒரு மாதிரி காண்பிச்சார். 1 யோவான் 4 எல்லா ஆவியும் நீங்கள் நம்பப்படாது. இயேசுவை மாம்சத்தில் வந்து வாழ்ந்த இயேசுவை பிரதிபலிக்கிற அறிக்கைன்னு இருக்கும் இந்த மொழிபெயர்ப்பில், பிரதிபலிக்கிற ஆவிதான் பரிசுத்த ஆவி. ஏன்னா இயேசு அதான், அது நான் 2 வருஷம் சொல்லிட்டேன், அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும், அதான் பிரதிபலிக்கிற ஆவி. அப்போ இயேசுவின் வாழ்க்கையை, இயேசுவின் வார்த்தையை பிரதிபலிக்காத ஆவிகள் பரலோகத்திலேருந்து வந்ததில்லை. சரிதானே? அப்படிதான் பின்னாலே இருக்கு. உலகத்தின் ஆவி உலகத்துக்குரியவளை பேசுவார்கள், இதனால சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ சீஷத்துவம்னு சொன்னேன். இயேசுவின் வார்த்தை மாதிரிக்கேற்ப இல்லாத ஆவிகள் போதும் இல்லையா உங்களுக்கு? ரொம்ப கூடுதல் சுத்தாண்டா. இயேசுவின் வார்த்தைக்கும் மாதிரிக்கும் சம்பந்தம் இல்லாத ஆவிகள் அற்புதம் செய்யிட்டு பேவரட்டு. ஏன்னா நாங்கள் நிறைய சூழ்நிலையில் நாங்கள் நிற்போம், நாங்கள் இப்படி தான் கேட்போம், அப்போ இயேசுன்னு சொல்கிற அவருக்கு வார்த்தையை உன் வாழ்க்கையில் பார்க்க முடியல, அவருடைய மாதிரியை உன் வாழ்க்கையில் பார்க்க முடியல, உனக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. இல்லையோ? அவருடைய பிறப்பு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பிலிப்பியர் 2:5 படிக்கணும். 6 சொல்லுது மனுஷ சாயலானார்னு சொல்லிட்டு 2:5 சொல்லுது அந்த சிந்தையை உங்களுக்குள்ளே இருக்கணும். சொல்லியிருக்கா? கிறிஸ்துவ சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள்னு சொல்லிட்டு தானே இங்கே சொல்லியிருக்கு. அப்போ அந்த மாடல் டைப் சிந்தை இருக்கணும். அவர் எளிமையாய் வாழ்ந்தார். நீங்கள் மத்தேயு 11:28-29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல பாருங்க, நான் எப்படி இளைப்பாறுதல் தருவேன் தெரியுமா? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இயேசு எப்படி இருக்கிறாரு? தாழ்மையாக தானே இருக்காரு. பெருமையாக இருக்காரா? இல்லையே. யாக்கோபு 4:6 பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியாக இருக்கணும், தாழ்மை உள்ளவனுக்கு பரலோக தேவனுக்கு கிருபை வேணும். அப்போ இயேசுக்கு தாழ்மை வேணுமா? நம்ம அப்படி தானே ஆரம்பிக்கணும். இயேசுவின் சீஷத்துவம். அப்போ இயேசுவும் வார்த்தைக்கும் அவருடைய நடவடிக்கைக்கும் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நிறைய சூழ்நிலை சுற்றி இருக்குது, உங்களுக்கு சரியாக தெரியணும். அது எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து மூலகல்ல இருக்கிறார். சரிதானா? அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வீடு கட்டும்போது 2 மூலகல் வைப்பாங்க, அதுதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம். இயேசுனுடைய உபதேசம் மாதிரி மூலகல். அதுக்கு இடையில ஒரு நூல் கட்டுவாங்க, அந்த நூலுக்குள்ளே மற்ற கல் வைப்பாங்க. இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். சரியா? அப்போ இயேசுவின் போதனை மாதிரி, அப்போஸ்தலருடைய போதனை மாதிரி தான் மாதிரி. நான் கேட்கணும், நிறைய பேர் இயேசுவை பிரசங்கிக்கிறாங்க, கேட்குற கேள்வி இதுதான். இயேசுவுக்கு உள்ளே இருந்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தா, அந்த அப்போஸ்தலருக்குள்ளே இருந்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தா, அவங்க என்ன சொன்னாங்களோ என்ன செயல்படுத்துகிறாங்களோ அதுதானே நீங்கள் செஞ்சுருப்பீங்க. சந்தேகம் இருக்கா உங்களுக்கு?
இப்படிதான் நீங்க பார்க்கணும். இன்னைக்குரிய சூழ்நிலையை ட்ரபிள் ஷூட் பண்ணணும். பிகாஸ் ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்லன்னு சொல்லியிருக்கு. அண்ட் கலாத்தியர் 4:6 தன்னுடைய குமாரன் ஆவியை அவர் நமக்கு தந்தார். அப்போ இயேசுக்கு கொடுத்த ஆவி தானே நமக்கு இருக்கணும். அப்போ இயேசுவின் சிந்தையும் வாழ்க்கை முறை இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க? தப்பு. அப்போ வேறொரு ஆவி வருது. இது தேவனுக்கும் இயேசுவுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அப்போஸ்தலருக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், இவர்களுக்கு கீழ்ப்படியாமையின் பிள்ளை இடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார புரிவின் ஆவி கிடைக்கும். இப்போ புரியுதா? எல்லாம் அந்நிய பாஷை தான் பேசும், அதெல்லாம் காரியம் கிடையாது. அந்நிய பாஷை பேசிச்சு அப்புறம் சுருண்டு விழுந்து உருண்டு நான் யாருன்னு தெரியுமான்னு ஓடி போச்சு. நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? அதனால் அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை. இப்போ என்ன புரிஞ்சுங்க? தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பரலோகத்தின் தேவன் ஆவி கிடைக்கும். அப்போ பரலோக தரிசனம் வரும், பரலோக சிந்தை வரும். ஆவியின் கனின்னு சொல்லக்கூடிய கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம் இல்லையா? இந்த தன்மையெல்லாம் வரும். பரிசுத்தாய் வரும்போது பரலோக சிந்தை, இது பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி உலகத்துக்கு எதிராக தான் கிரியை செய்யும். எப்படி? உலகத்துக்கு எதிராக தான் கிரியை செய்யும். யோவான் 17:14-16 இயேசு சொல்வார், நான் உலகத்தார் நல்லாது போல இவர்கள் உலகத்தார் அல்ல. ஏன்னா இது பரலோகத்திலிருந்து வந்த ஆவி, அது உலகத்துக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள், அன்பு கூர்ந்தா பரலோக பிதாவுக்கு அன்பு இல்லை. அப்போ உலக நேசம் உள்ள ஆளுகளுக்கு பரலோக தேவ ஆவி கிடைக்காது. ஏன்னா பிதாவின் அன்பு இல்லைன்னு சொல்லியாச்சு இல்லையா? அந்த பிதா யாரு தெரியுமா? யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி அது 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில். சரி. அப்போ பரலோகத்தின் தேவன் உலக நேசம் உள்ளவங்கள்ட்ட பரலோக தேவ அன்பு இருக்காது. அதை நீங்கள் புரியணும். நான் சொல்லணும்னா தெரியாது. தேவன் உலகத்தை படைத்தார், மனுஷனை படைத்தார், நல்லதென்று கண்டார், ஆசீர்வதிச்சார். 1:28 ஆதியாகமம். அப்புறம் ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியலை, சாத்தானுக்கு கீழ்ப்படிச்சிட்டாங்க. கர்த்தர் சொன்னார், இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய், ஆதியாகமம் 2:17. சாத்தான் சொல்கிறான் ஆதியாகமம் 3:4 நீங்கள் சாகவே சாவதில்லை. தலைகளா சொன்னான்ல. இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? இந்த பகலின் குளிர்ச்சியான வேலையில் கர்த்தரங்க வருவார்ல, அவர்கிட்ட கொஞ்சம் பேசியிருக்கணுமா வேண்டாமா? ஒரு கண்ணெலாம் இங்கே இருக்கிறான், எதிராக பேசுகிறான், இப்படி சொல்லி கொடுத்துருக்கணும். இல்லை, ஒழிச்சு கிடக்கிறான், எப்படியா சொல்லியிருக்கணும். ஸோ அதை சொல்லலை, அதுதான் பிரச்சனை. ஸோ இதை காட்டி கொடுக்கல, இல்லை இந்த பிசாசை காட்டி கொடுக்கல. ஸோ பிசாசு பின்னால் போயிட்டாங்க, விளைவு மகிமை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மகிமை கொடுக்க எல்லாம் சமயம் இல்லை. ஓகே, ஒளி உடை தேவன் ஒளியை அடைந்திருக்கிறவர். 8:5 சங்கீதம், மனுஷனை தேவதோரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமைனாலும் கனத்தினாலும் அவனை படிச்சுட்டேன். மகிமை போயிட்டு அப்புறம் தான் ஆதியாகமம் 3:16-19 சாபம் வந்துடுச்சு. அப்போது இந்த உலகம் தேவ சித்தம் செய்யலை, ஆதாமில் இருந்தே சாத்தான் சித்தம் தொடங்கிடுச்சு. காயில் குறைகாரனாக மாறுறான். 6:5 ஆதியாகமம் மனுஷனுடைய நினைவுகளும் தோற்றால நித்தம் பல்லாது மனுஷனை உண்டு பண்ணிருக்காக மனஸ்தாபப்பட்டார். பிறகு நல்லா புரியுங்க. ஏன்னா இன்னைக்கு கேட்குற பல செய்திகள் ரொம்ப சுவிசேஷத்துக்கு எதிராக. இயேசு இஸ்ரவேலர்களுக்கு கொஞ்சம் காலத்தை கொடுத்தார், அவங்களை ஆசீர்வதிப்பெல்லாம் ஆசீர்வாதம் வாக்குதான் கொடுத்தா. இவங்க அந்த விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. சரியா? யாத்ரா 32:4. அப்புறம் 10 தரம் பரீட்சை பார்த்தாங்க, அழிக்கப்பட்டாங்க, நமக்கு தெரியும். அவருடைய பிள்ளைகள் கானானுக்குள்ளே போனாங்க, அவங்க எருசலேம் தேவாலயத்திலே விக்கிரகத்தை வச்சுட்டாங்க. எசேக்கியேல் 8:5 பார்த்துருங்க எவ்வளவு தூரம். இப்படி தேவ சித்தம் நடக்கலை, சாத்தான் சித்தம் தான் தொடர்ந்து நடந்தது. அதனால தேவன் இந்த உலகத்தை விட்டுட்டார். ஏசாயா 65:17 புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தின விலை நீ நினைக்கப்படுவதில்லை, மனசில் தோன்றதில்லை. ஏன்? எல்லாம் சாத்தான் பின்னால் போயாச்சு, சாபம் ஆயிடுச்சு. 2 சான்ஸ் கொடுத்தாச்சு, 2 இழந்தாச்சு. இனி நான் அந்த பூலோகம் வேண்டாம். அதான் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபம், மத்தேயு 4:17. அல்லேலூயா. சரி, இப்போ என்ன நடக்குன்னா இப்படி ஆயிடுச்சு. சாத்தானே சொல்கிறான், நீங்கள் லூக்கா 4:5 இந்த உலகம் முழுசம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன் சொல்கிறானா இல்லையா? 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சரியா? அப்போ என்ன புரியுறோம்? இந்த உலகம் இப்போ சாத்தானுக்குள்ளே கிடக்குது, தேவ சித்தம் நடக்கலை, சாபத்தில் இருக்கு. இதை நேசிச்சா பரலோக ஆவி நமக்கு வராது. அல்லேலூயா. இதான் நீங்கள் முதல்ல புரியணும். இது ஒன்றுக்கு ஒன்று ஏன் எதிராக இருக்கு? பரலோக தேவனுடைய சித்தம் வேறு. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே
சும்மா கூட்டத்துக்கு வந்தேன் கொஞ்சம் வரியமா வரேன். என்னத்துக்கு வரைய? இதெல்லாம் வசனம் இல்லையா? பார்க்கண்டாமா? அல்ல இல்லையா? இன்னும் பரலோக தேவனை தெரியலை, பரலோக தேவ சித்தம் செய்ய தெரியலை, நமக்கு பூலோக தேவனை தான் தெரியுது இல்லையா? யாக்கோபு 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி நமக்கு தான் சொல்லணும். இப்போ அடுத்த ஆளை சொல்ல வழி இல்லை. பிரகாசமாக இராதபடி மனக்கண்களை குருடாக்கினானா இல்லையா? குருடாக்கினால தானே நம்ம இப்படி போடுறோம் இல்லையா? சொல்லுங்க. அப்போ சுவிசேஷத்தின் அர்த்தம் தெரியலை. அது மகிமை, மண்ணுக்குரிய மகிமை தான் சுவிசேஷம்னு ஆக்கிட்டாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. சரி. அப்போ இப்படி இந்த குருட்டாட்டத்தில் இருக்கிறோம், உலகம் பிசாசு விளையாடு. அதனால தான் நாம் உலக சித்தம் செய்ய முடியாது. உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் சாத்தானுடைய குருட்டாட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க வழக்கம், வாழ்க்கை, நம்பிக்கையெல்லாம் இப்படி இருக்குது. இதை பார்த்து நம்ம வாழ்க்கையை படிக்க முடியாது. சரிதானே? பரலோகத்து தேவன்கிட்ட கேட்கணும், எப்படி அப்பா வாழணும், நீர் எப்படி படைச்சிரு, நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு பரலோக தேவ சித்தம் செய்யத்தக்கதாய் மனம் புதிதாகி மர ரூபமாகி கொண்டே வரணும். இப்போ புரியுதா? அப்போ ஆத்மாவிலே மர ரூபமாகனா சும்மா கூட்டத்துக்கு வந்து போகிறதுனால முடியாதுங்க. உங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும்ல, வார்த்தையினாலும் ஆவியினாலும். 2 Corinthians 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாதானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறோம். உங்களுக்குள்ள மறுரூபம் வந்ததா? இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் பிரதங்காரு. எப்பயா போகுமா, சோக்கேடு தீருமா, ஆமாம் வருமானம் கூடுமா, கடன் தீருமா, நமக்கு இதுதான் பிரச்சனை. இதுக்கு அந்த பக்கம் சிந்திக்கல இல்லையா? இங்கே கடன் எல்லாம் தீர்ந்த ஆளோ ஒரு தரமே உலகத்தில் கிடையாது. இவ நினைச்ச மாதிரி வாழ்ந்து கொலவச்சைகளெல்லாம் பெரிய கல்லறையை கட்டி சிலுவையை நாட்டி விட்டுருக்கு. அல்ல இல்லையா? இதுக்கு ஓடிட்டு இருந்தால் மற்றவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். 1 Corinthians 15:19-20 இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நம்ம போல மட்டையர்கள் வருதனம் கிடையாது. சரிதானே? மற்றவனும் சாமியை வச்சுக்கிட்டு இதுக்கு தான் வச்சுருக்கான். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இறங்குது அவன் ஒருத்தன் சாமியை வச்சுருக்கான். நம்மளும் பூமியில் அவனை மாதிரியே வச்சுருந்தா அந்த சாமிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். சரியா? கிறிஸ்துவ மரித்தவர்களிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். அது மற்ற 6:20-21 பரலோகத்தில் பொக்கிஷம் வை, உங்கள் இருதயம் எங்கே இருக்கோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கும். கொலோசியர் 3:1-2 கிறிஸ்துவ தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலான விலை தேடுங்கள், பூமிக்குரியலை அல்ல. எபேசியர் 2:7 அவர் கிறிஸ்துவுடனே கூட நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். செய்தாரா செய்வாரா? செய்தாருன்னா பாஸ்டன்ஸ் தானே, முடிஞ்சாச்சுன்னு தானே அர்த்தம். எலும்பு ஜதை தான் இங்கே இருக்குது, மனசு அங்கே இருக்குன்னு புரிஞ்சா? உங்கள் மனசு எங்கே இருக்குது? ஆத்மாவை பரலோகத்தில் வச்சு அதான் நாட்களை பயன்படுத்தவே சொல்லுவேன். நம்ம துருப்பிடிச்ச இரும்புக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே நாட்களை போய்கிட்டு இருக்கோம் பரிசங்க. யார் மண்ணுக்கும் மரக்கட்டைக்கும் ஓடியே பிரயாசப்படுறோம் பரிசங்க. யார் ரொம்ப வருஷத்துக்கு முன்ன நேரம் போயிடப்படாது ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இருந்தார். அவருக்கு வீடெல்லாம் கட்டி தியாகி பென்ஷன்லாம் கொடுத்துருக்காவ. நான் அவரை பார்க்க போனேன், அந்த பக்கத்தில் ஊழியத்துக்கு போனேன்னால. ஐயா எப்படி இருக்குதுயா, உங்கள் கதையை சொல்லுங்கள். நான் கேட்க போனேன். நான் இப்படி கேட்க தான் போனேன். நான் கேட்க முன்னாலே வாருங்க ஐயா உட்காருங்க ஐயான்னு எனக்கு சேரெல்லாம் போட்டு தந்தார். தந்துட்டு அவரே பேச ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா நான் பெருசங்க யாருன்னு அவருக்கு தெரியுது. அவர் சொல்லார், ஐயா ராஷ்ட்ரியம் ராஷ்ட்ரியம் தேசியம் தேசியம் ஓடி ஓடி எனக்கு ஆயுஸ் எல்லாம் வீணாக்கி போட்டேன். இயேசுநாதருக்கு வேலை செய்திருந்தா சொர்க்கமாவது கிடச்சிருக்க பார்த்து குழாம. இதெல்லாம் கிடச்ச பிறகு மனுஷனுக்கு அது சொல்லிகிட்டு இருக்க அவ்வளோ கண்ணுலேருந்து கண்ணீர் வடிச்சு இப்படியே அடியில் ஓடி வாயுது. நான் பார்த்துருக்கேன், முன்னே இருக்கார். அப்போ இரும்பு துண்டு, மரக்கட்டை, கருவாடு, இப்படியே எங்கள் ஆயுசை போக்கிட்டே இருக்கேன் பிரசங்காரு. அப்படி தானே? அப்புறம் கடைசியில் செத்த பிறகு பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். கிறக்கு மார்க்கம் ஆக்கி போட்டீங்களாடா, இறப்பாளியால் ஆகி போனீங்களா? என்ன இது? இதா ஆண்டவர் சொன்னார். அப்போ பரலோக ராஜ்யம்னா பாவிகளுக்கு ராஜ்யமா? என்ன கதையாக இருக்குது? சிலுவை கள்ளமாரெல்லாம் பரலோகத்துக்கு போகிறான்னு இன்னொரு கூட்டத்தார் சொல்லாவ. அப்போ பரலோகம்னா கள்ளமார்க்க களிகளுக்கு ராஜ்யம். என்னத்தை சொல்லுதியே? கொலோசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் பங்கடையன்னு சொல்லியிருக்கு. அப்போ பரிசுத்தவானுடைய சுதந்திரம் தான் பரலோகம். அது மத்தேயு 13:43 நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல. நீதிமான்கள் கள்ளமார் கல்லிகள் நீங்கள் சொல்லியிருக்கா? கள்ளமார்க்க கல்லிகளுக்கு பின்னால் பொங்க நீ சொன்னாரா? நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன், எனக்கு பின்னால் வா, நான் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இப்படி நம்ம மார்க்கம் எவ்வளோ கிறுக்கு பிடிச்சுன்னு அலையுதுன்னு பார்த்துருங்க. சொல்லித்தரேன் ஆகணும். இப்படியே காலத்தை எல்லாம் வீணாக்கிட்டு செத்த பிறகு ரோட்டில் ஒரு பெரிய பாட்டம், விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு.
அவர் அங்கே சேட்டலைட் ஃபோனில் அங்கேருந்து சொன்னார் 3 வருஷமாக நான் பரலோகத்தில் இருக்கேன்னு. கள்ளத்தனத்துக்கு உச்சக்கட்டத்தை பற்றியா இந்த சொல்லுதே பாவிகளுக்காக வேண்டிக்கொள்ள ஆகும் புற விண்ணகம் வலு சர்ப்பத்துக்கு சாமர்த்தியத்தை பார்த்துடுங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்கேன், இது ஒன்றும் நடக்காது. அப்போ இங்கே இருக்கும்போதே மனந்திரம்படம் குணப்படணும், மனசை பரலோகத்தில் வைக்கணும், தேவ சாயல் வரணும், தேவ சிந்தை வரணும். இது இப்படியே காலத்தை ஓட்டணும். அல்ல இல்லையா? காலத்தை இப்படியாக பிரயோஜனப்படுத்தணும். வேற மாதிரி பிரயோஜனப்படுத்தி ஒன்றும் கிடைச்ச போறதில்லை. நாங்கள் சொல்லி போடுவோம். அல்ல இல்லையோ? சரி, அப்போ காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்த போறிய? கிறிஸ்துவின் சாயல் அடையும்படி நீங்கள் காலத்தை பயன்படுத்த வேண்டும். உலகத்துக்கு அழிவுக்குரிய அந்த வசனம் 1 Corinthians 15:48. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளணும். அப்போ வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளணும்னா இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த சாயல் நமக்குள்ள வரணுமா வேண்டாமா? அது யோவான் 3:3. ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். சொல்லுது புரியுதா? இந்த உலகத்தில் பிறந்தாச்சு, இங்கே உள்ள சாயல்லே வாழ்ந்தாச்சு. செத்த பிறகு இன்னொரு ராஜ்யத்துக்கு போனோம். இன்னொன்று மனசிலாக்கணும், பரலோகமும் பூலோகமும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கு. பரலோகம் பூலோகம் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இங்கே சாத்தானுடைய சித்தம் ஆட்சி, மேலே பரலோக தேவனுடைய ஆட்சி. அதனால் 2 எதிர் தானே. சரி, அது லூக்கா 16:19. ஒரு ஐஸ்வர்யவான் லாசரு, உங்களுக்கு தெரியும். ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தான்? அனுதினமும் சம்பூரமாக வாழ்ந்தான், அல்ல கோடி கட்டினா. நான் இப்படி நினைப்பேன், அது உண்மை சம்பவம். லாசருன்னு பேரை சொல்லி ஆபிரகாமை சொல்லி அது உண்மை சம்பவம். அப்போ உபாகமம் 28:14 வசனத்தில் நீ பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாய், மகிமையாக இருப்பாய், எல்லா ஜாதிகளை விட கர்த்தர் ஒருத்தருடைய பிரியமாக இருந்தால் அப்படியெல்லாம் வைப்பாருன்னெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஐஸ்வர்யவானுக்கு அதெல்லாம் இருக்குது இல்லையா? அவன் நினைக்கிறான் கர்த்தர் என்னோட கூட அப்படிதான் நினைக்க வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு லாசரு கிடக்கா, இது 14க்கு பிறகு இருக்கு, சாபம் எல்லாம் இருக்கு, அவர் ரோட்டில் கிடக்கா. இப்போ 2 பேரும் கண்டம் போடனாவ. இதுதான் பிரச்சனை. கவனிச்சதில்லா? 2 பேரும் கண்டம் போடனாவ. இங்கே அடக்காராதனை எல்லாம் பயங்கரம். அவர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு இப்படி தானே நோட்டீஸ் அடிச்சு விட்டாச்சு. அவர் போன ஒரு பாதாளத்துக்கு போயிட்டார். இங்கே நினச்சிக்கிட்டது நம்ம எல்லாம் சாட்சி சொல்லிட்டோன்னே நான் அடக்காராதனை நடத்த வந்தேன், அடக்காராதனை நடத்திக்கிட்டோன்னே இப்போ இதெல்லாம் போக முடியாது. இது என்னத்தேன்னு சொல்லுறதுக்கு மனசிலாக்கிறதுக்கு அந்த சூழ்நிலையை பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். இப்போது செத்தப்பறம் அவன் எங்கே இருக்கான்? பாதாளத்தில். ரோட்டில் கிடந்தவன் எங்கே இருக்கான்? ஆபிரகாம்கிட்ட. பார்த்தீங்களா? உலகத்தை கண்ணை மூடுற பிறகு காட்சி தலைகளாக மாறிடும். இங்கே மேன்மையாக இருக்கிறவர்கள் அங்கே கீழான நிலை இருப்பார்கள், இங்கே கீழான நிலையில் இருக்கிறவர்கள் அங்கே மேலான நிலையில் இருப்பார்கள். இப்போ புரியுதா? அடுத்த கன்ஃபர்மேஷன். அப்போ உலகத்தில் வாழும்போதே அது வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்ளுகிறவன் அவனு நாமத்தை கறிக்க போட மாட்டேன், பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதர் முன்பாகவும். யார் அறிக்கை பண்ணது? பிஷப்பு மாறா, ஸ்தாபன தலைவர்களா, நாங்களா, பாஸ்டர்மாரா? இது என் சபையில் உள்ள விசுவாசியாகும் உள்ளப்படணும் நான் சொல்ல முடியுமா? நாங்கள் சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. அவர்த்தில் நீ எங்கே உட்காரு, எனக்கு தெரியும், நான் நேரத்தை உன் கிரியை அறிந்திருக்கிறேன் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கு கிரியை அறிஞ்சிருக்கேன், எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். அங்கே உட்கார், நான் பார்த்துக்கிட்டு என்ன செய்விய? அப்போ உலகத்தில் வாழ வேண்டே இயேசுநாதர் நம்ம அங்கீகரிக்கக்கூடியதாக வாழ்ந்துக்கிட்டணும். வளரமா வேண்டாமா? அதான் சீசராக சொன்னேன். யோவான் 10:27-28. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவை எனக்கு பின்னே செல்லணும், அவைகளை தான் கையில் வச்சிருப்பேன், அவைகளை பறிக்க முடியாது, அவைகளுக்கு தான் நித்திய ஜீவன் கொடுப்பேன். எப்படி? கர்த்தாவின்னு கூப்பிடு ஆளுக கொடுக்க மாட்டேன். இப்போ புரியுது இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு சீசர் ஆகிறதாக்கும் அனுபவம், சபையினுடைய அனுபவம், கிறிஸ்துவின் தன்மையை உருவாக்குவது, கிறிஸ்துவின் சிந்தையை உருவாக்குவது, கிறிஸ்துவின் நிறைவு. எபேசியர் 4:11. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் சீர்பிறந்தனம், பரிசுத்தமான சீர்பிறந்தனம். சபை பக்தி விருத்தி அடையிறதுக்கு 5 விதமான ஊழியக்காரில் வச்சாருன்னு இருக்கு. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறதுக்கு சபையை வச்சார். சபை என்னத்துக்கு வச்சிருக்கு? வெறும் வராம, நோய் வராம, உங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணி வாங்கி தந்து சாவு வர பத்திரமா கொண்டு வச்சு மலர் வளையம் வச்சு அடக்காராத நடத்துக்கு சபையை வச்சேல. புரியுதா? சபை அப்படிதான் புரிஞ்சிருக்காங்க. அது ஒரு கொஞ்சம் போல சபைக்கு பேசிக் இந்த ஆளை பாவ சாயலிருந்து கிறிஸ்தவ சாயலில் கொண்டு வந்து அதில் பூரணப்படுத்தி மகிமைக்கு அனுப்பி வைக்க வேலை, மண்ணுக்கு கொண்டு அனுப்ப வேலையா சபைக்கு? இல்லையா? புரியுதா? அப்படி நடக்குது எல்லாம் வளருது எல்லாம் நீங்கள் பார்த்துணும். உங்கள் காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தி இல்லையா பார்க்கணும். ஆமாம் வரிய 30-40 ஆயிருக்கும், ஆனால் ஒரு அனுபவம் இல்லை, அவைக்குரிய அனுபவம் இல்லை, தெளிவில்லை. இப்படி இருந்தால் இப்படி
சங்கடம் தான். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி வளருகிறீர்களா என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அது எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போறதை நாடி தேடுகிறோம். சரிதானா? அப்போ நாடி தேடணும். என்ன செய்யணுமா? நமக்கு நாட்டை எங்கே கிடக்கு? சாவுதரம் மண்ணு மரக்கட்டை. அப்புறம் எப்படி பரவ சொர்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்லுவேன். அப்போ நாடி தேட சொல்லியிருக்கு இல்லையா? இது நிலையிலேன்னு தெரிஞ்சாச்சு, மண்ணுக்கு போகிறேன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ நான் இதில் போய் இவ்வளோ தலைகளாக நிற்க என்னத்துக்கு? நாடி தேடுங்கள். 2 பேதுரு 3:13 17 நீங்கள் படித்தா இப்போ இருக்கிற வானம் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கறிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அணுக்குண்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல தீ கொளுத்துறதுக்கு. அதான் 13 தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்து இருக்குதுங்களான்னு அறியணும். இல்லை, அது இல்லை விஷயம். நம்ம பழைய பூமிக்கு இல்லையா காத்து கிடக்கும்? புதிய வானம் புதிய பூமிக்கு காத்திருக்கணுமா? அப்போ மனசை அங்கே வச்சு அங்கேயே காத்திருக்கணுமா? இந்த காத்திருக்குதல் நமக்கு இருக்கிறதா? 2 Corinthians 5:1 சொல்ல மாதிரி பூமிக்குரிய கூடாரமாகி வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலெல்லாம் நித்திய வீடு உங்களுக்கு பரலோகத்தில் உண்டென்று அறிஞ்சிருக்கீங்களா? பரலோகத்தில் நித்திய வீடு உண்டுன்னு அறிஞ்ச ஆளுவேன் இந்த பூலோக வீட்டை போட்டு இப்படி பெயிண்ட் அடிப்பாங்களா? கொஞ்சம் யோசிங்க. நான் ஓப்பனாக பேசணும். பஞ்சவர்ண கிளி மாதிரி பெயிண்ட் அடிப்பானா அவன்? யோசிங்க. இது ஒரு வீடு வேணும், ஒரு சிம்பிள் ஹம்பிளாட்டு சுத்தமாட்டு இருந்துட்டு அந்த பக்கம் போனோம் போராதாகும். இது ஆளுகளை எல்லாம் மனசில் ஆக்கிடுறேன். நாங்கள் மனசிலாக்குவோம், எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது, அடிச்சு போடுவாங்க. உனக்கு பரல வச்சிருந்த இல்லைன்னா உனக்கு மனசு இங்கே கிடக்காதான் பஞ்சவர்ண கிளி மாதிரி பெயிண்ட் அடிக்கிறாய், நீ இப்படி படம் காட்டுகிறாய். அங்கே மனசுள்ள ஆளுகள் அது எப்படி நடப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அல்ல இல்லையோ? அப்போ உலகத்தில் பிரம்மாண்டங்களையும் கோபுரங்களையும் கிட்ட பிசாசுங்களை ஏமாத்துவான் இல்லையா? பெரிய கோயிலாக்கும் கோபுரமாக்கும் உயரமாக்கும். எனக்கு கோபுரம் வச்சு என்னத்துக்கு? பியா வந்தால் அடித்து பிறண்டு ஓட்டத்தை பார்க்கணும். அல்ல இல்லையோ? நாங்கள் அனுபவப்படுதுதானே சொல்லுவோம். ஆமாம், எங்கள்கிட்ட வருவாவை. நான் கேட்பேன், என்ன அங்கே ஆள் நிறைய வச்சிருக்குதே இல்லையா? என்ன பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னா எங்களுக்கு இப்போ பரிசுத்தாவி இருக்குது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவி வந்துட்டு இப்போ முத்திரை வந்துட்டு அடிச்சு விடுங்க போயிட்ட. இப்போ என்னத்துக்கு வந்திய? அல்ல இல்லையா? எல்லாம் கேள்வி கேட்டு பாடம் படிப்பிப்போம். சரி, கோபுரம்னா இதொன்னா நிற்காது பாருங்க. இந்த பேக்கிட்டே உலகத்திலே நிற்கல, அப்புறம் எங்கே பரலோகத்துக்கு போகிறது? சரி, அப்போ பரலோகத்தில் மனசை வைக்கணும். பூமிக்குரிய காரியங்களில் மனசை வைக்கப்படாது, அந்த சிந்தை நமக்கு வரப்படாது. அது பகைன்னு எழுதியிருக்கு. யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவருக்குதமான பகை, சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. அப்படிதான் அர்த்தம் ஆகுது. அல்ல இல்லையோ? புரியுது அவங்களுக்கு சொல்லுது. வேற எதுங்க யாரு சொப்பனம் காணுக மாதிரி இருக்குது. இந்த புத்தகம் தானே அவங்க கையில் இருக்குது திரவரியம். அது ஓசியா 8:12 என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அதை தூக்கி தூரம் தெரிஞ்சுக்கிட்டு சின்ன மரத்தடி புளியடி பனையடி எல்லாம் மரத்தடிகளுக்கு ஓடிக்கிட்டே நடக்கணும். நான் நேத்தான் கூட்டி தான் வந்தேன். அல்ல இல்லையா? அது வேற விஷயம். பார்க்க தான் செய்யணும். ஜனங்களுக்கு ஏதோ இந்த இயேசு நாமத்தை சொல்லு அவ பல காரியம் செய்கிறாங்க, சந்தோஷம். அதுக்கு எதிராக ஒன்றும் பேசலை, சந்தோஷப்பட்டோம், நாங்களும் பேசிக்கிட்டோம், ஜோம் பண்ணோம், அது வேறு. ஆனால் ஜனங்களுக்கு ஒரு விக்கிரக ஆராதனை ஸ்தலம், சில இடங்களில் ஒரு கோயில் இருக்குது, அந்த சாமியை பார்க்க போனோன்னெல்லாம் விசேஷமாக விரதம் இருந்து போகிறாவே இல்லையா? இது மாதிரியாக்க இப்போ ஆளுகளுக்கு நிலைமை ஆகி போச்சு. நான் கூட வந்த ஊழியக்காரர், நாங்கள் எல்லாம் டீமாக போயிருந்தோம், ஊழியத்துக்கு போயிருந்தேன். நடராத்திரி தான் வந்தேன், தூத்துக்குடி திருச்செந்தூரில் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். ஊழியக்காரனை கொண்டு செஞ்சதுனால எவ்வளவு சபை இல்லையா, எவ்வளோ ஸ்தாபனங்கள், தனி சபை. யாருமே இந்த இடத்துல தான் ஆண்டவர் இருக்காருன்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்கலை. ஆண்டவர் நன்மை செய்தார், அவர்களை வச்சு சபையை உண்டாக்கினார். என்ன உண்டாக்கினார்கள்? சபை தானே உண்டாக்குனாங்க, சீசரில் உண்டாக்குனாங்க, பரலோகத்துக்கு போகிற விசுவாசிகளை உண்டாக்குனாங்க. உண்டாக்கிட்டு ஊழியக்காரர் கடந்து போனார்கள். அதை தொடர்ந்து அந்த ஊழியங்கள் நடக்குது. இங்கே தான் நடக்குதுன்னு ஒரு எண்ணத்தை நாங்கள் பதிய வைக்கலை. ஆனால் இப்போ நடக்குது என்னன்னா, ஏதோ இங்கே தான் நடக்கு, இங்கே ஜெபித்த போது அவர் சொன்ன போது. அப்போ ஜனங்களுக்கு ஒரு விக்கிரக ஆராதனை ஸ்தலம் மாதிரி ஆக்கிட்டாவளோ, எனக்கு மனசில் அப்படி தான் வந்தது. அங்கே போனால் நடக்கும், வீட்டில் இருந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏன்னா அவர் அங்கே வந்து ரூம் போட்டு அங்கே தான் தங்கியிருக்காரு. அப்படி இல்லை, அர்த்தம் ஆகுது ரொம்ப ஓவராக போகுது. ஆண்டவர் கிரியை செய்யட்டா, அதுக்கு எதிராக அவனை பேசலை. ஆனால் எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியுங்க, எவ்வளோ சபை எவ்வளோ ஊழியம். ஆண்டவர் கிரியை செய்ததுனால நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. அதை சபை ஆக்கணும். என்ன ஆக்கணும்? இயேசுவுக்கு சீசன் ஆக்கணுங்க, தனக்கு சீசன் ஆக்கக்கூடாது. இயேசுக்கு சீசன் ஆகிறது பேர் தான் சபைன்னு பேர். இப்போ புரியுதுல்ல? அதான் சபை. அதில் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். இங்கெல்லாம் போயிட்டு இருந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவேளை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறலாம், அப்படி தானே? பழைய ஏற்பாட்டில் ஏறினாங்கல்ல, அப்புறம் ராஜாக்களின் கல்லறையில் புதைச்சாங்கல்ல, அது மாதிரி தான். அதெல்லாம் ஏறலாம், இல்லைன்னு சொல்லு. பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போனால் சபை சீசத்துவம்,
ஆவியின் அனுபவத்தினால நம்ம மறுரூபம் மாறுது, தேவ சாயல் அடைகிறது, பூமிக்குரிய சிந்தை விடுறது, வேறுபாடு என்னது? லேவி 20:26 நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி நான் மற்ற ஜாதி ஜனங்களிட்டு உங்களை பிரித்தெடுத்தேன். யோவான் 15:19 நான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடினாலே உலகம் உங்களை. அப்போ வேறுபாடு, செப்பரேட்டட் லைஃப். சும்மா நீ பேய்க்க நோக்கி மட்டும் வந்து சோம் பண்ணிட்டு அப்படி போன்னு சொல்லுதான் விக்கிரகாராதன ஸ்தலம் ஆயிரும். இப்போ புரியுதா? அங்கேயும் இதுதான் நடக்கும், இங்கேயும் இதுதான் நடக்கும். சபைக்கும் விக்கிரகாராதன ஸ்தலுக்கு என்ன வித்தியாசம்னா, சபையில் வந்தேன்னா மனம் திரும்பு குணப்படு, இங்கே நீ வந்துட்டு வாழை ஊற்றிட்டு பஞ்சாமிரதம் ஊற்றிட்டோன்னா போக முடியாது. அல்ல இல்லையா? அவர் பரிசுத்தமுள்ள தேவன், பட்சபாதம் இல்லாமல் அவன் கிரியை தக்க பலன் கொடுக்கிற தேவன். 1 Peter 1:17. அதனால மனம் திரும்பு குணப்படு, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தரிசிக்க முடியாது அப்படிலாம் சொல்லி இருக்குங்கிற அமைப்புக்கு பேர் தான் என்னது? அதான் வேறுபாடுங்கிறது. இப்போ எல்லாத்தையும் போட்டு மொத்தத்தை குழப்பியாச்சு. சபைன்னா எது, வேற ஜப கோபுரம்னா எது, வித்தியாசமே தெரில. அதுக்கு அழைக்கப்பட்டவங்க தான் செய்யணும். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பொருள், போதவர்கள் எல்லாரும் அவங்க அழைப்புக்கு வேலை செய்யணும். உங்களுக்கு புரியணும். அதாவது அது 1 Corinthians 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை, 2வது தீர்க்கதரிசிகளை, 3வது போதகர்களை. அதுக்கு பிறகு நீங்க வாசிங்க பார்ப்போம், கேட்போம். தேவனானவர் முதலாவது அப்போஸ்தலர், 2வது தீர்க்கதரிசி, போதகர். பார்த்துக்க. அடுத்தது அடுத்தது அற்புதம், அடுத்தது தான் குணமாக்கு வரும், அடுத்தது வேற ஊழியங்க. போதும். ஆளுகைகளையும் ஏற்படுத்தினார், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். சரியா? அற்புதம் எல்லாம் கடைசியில். முதலாவது யாரு? அப்போஸ்தலர். ஏன் முதலாவது அப்போஸ்தலர்கள்? அதான் எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியோட அஸ்திபாரம் கிறிஸ்து. முதலாவது அஸ்திபாரம்னா இந்த உபதேசம். அப்போஸ்தலர் உபதேசத்தில் அந்யோன்யத்திலும் தரித்திருந்தார்கள் வாசிக்கிறோம்ல, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். இந்த பரலோக உபதேசம் எங்கே இருக்கோ, இயேசுவின் சாயலை உருவாக்கி இயேசு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறல்ல, யோவான் 14:2-3 நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி வந்து சேர்த்துடுவேன். அந்த அனுபவத்துக்கு தகுதிப்படுத்துகிற அமைப்பு பேர் தான் சபை. சும்மா சிலுவை வச்சிருக்கிற இடம்லாம் சபை கிடையாது, பைபிள் வச்சிருக்கிற எல்லாம் சபை கிடையாதுங்க. இயேசுவின் ரத்தம். இன்னும் சொல்றேன், பாவ மன்னிப்பை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதும் சபை கிடையாதுங்க. பாவ மன்னிப்பு வேணும், அது ஒன்றா அனுபவம். ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், பரலோக தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாதல் கிடைக்கும் பலன் முடிவோ இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கணும். சும்மா நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்து. நான் நாட்டையர் பேரேன், சர்வலோகாதிபா நமஸ்காரம் பாட்டு எழுதுனேன், வேதமாணிகருக்கு பேரனாக்கம் பேசுறேன், பார்த்துட்டு இருந்தது. இப்படி நான் பாவிதான் அடிச்சுக்கிட்டு இருந்தா பரலோகம் தருவாங்களா? பாவிகளுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை இல்லையாப்பா, பரிசுத்தவான்களுக்கு உள்ளது இல்லையா? இது என்ன கதையா இருக்கு? மனம் திரும்புங்கப்பா. அடுத்த நீதிமான்கள் ஆகுங்க, அடுத்த பரிசுத்தவான்கள் ஆகுங்க இல்லையா? பரிசுத்தமாதலை பூரணப்படுத்தக்கூடாது. 2 Corinthians 7:1. இதெல்லாம் எப்போ செய்யுது? பிறகு இப்படியே நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. பிறகு செத்த பிறகு பாடி ஆன பிறகு பேள ஓண்ட மாலையே புகலிடம் தாருமே, பக்கம்பட்ட காயமும் பாய்ந்த சென்னீர் வெள்ளமும் பாவத்தோசையாவையும் போக்கும்படி அருளும். எப்படா பக்கத்தில் புகலிடம் தேடுது? இந்த பாடியான ஆளுக்கு புகலிடம் தேடுதலாம், இல்லை டீக்க மாதிரி நீங்கள் தேடுதலாம்? உங்கள் யோசனை என்னது? நல்ல காலத்தில் புகலிடம் தேடி இருக்கணும் இல்லையா? மனம் திரும்பி குணப்பட்டிருக்கணும் இல்லையா? தெய்வச்சித்தம் செஞ்சு போயிருக்கணும் இல்லையா? இது எல்லாமே கள்ளக்கூட்டம் ஆகி வச்சுப்போம். ஒரு கூட்டம் செல்வ கள்ளன்னு சொல்லுது, இன்னொரு கூட்டம் பாவியாக எங்களை வேண்டிக் கொள்ளன்னு சொல்லுது. யார்கிட்ட சொல்லு அவ்வளோ தெரியலை இல்லையா? அது ஆமாம், அது யோவான் 2:5 அந்த மரியாட்டை போய் சுற்றி நிற்காவ, அவங்களுக்கு ரசம் இல்லை. ஏசுனார் சொன்னார், என் வேலை வரையில சொல்லி பார்க்குதியா போ. அப்போ அந்த அம்மா சொல்லுது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதெல்லாம் யார் சொல்லுது செய்யணும்? என்ன சுற்றி வந்து வீணாக்காத காலத்தை. இல்லை, அந்த அம்மா உயிரோடு இருந்த காலத்திலேயே என்ன சுற்றி வராதுங்க. அவர்கிட்ட போனால் அவர் திட்டுவார். ஏன் திட்டுவார் தெரியணும் இல்லையா? அந்த இடத்துல இருக்கு, சிறியே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும். அது சிறியன்னு இருக்கு, பெண்ணேன்னு இருக்கு, அம்மான்னு இருக்கு, கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் எல்லாம் பைபிளில் நான் வச்சிருக்கேன். அது ஏன்னா உடனே அந்த அம்மா ஒதுங்கிட்டு. ஏன் ஒதுங்கிட்டு தெரியுமா? ஒரு சம்பவம் சொல்கிறேன். 12வது வயசுல எருசலேம் தேவாலயத்துக்கு போனாவே, என்னத்துக்கு? பண்டிகைக்கு. போன இடத்துல இவர் நேரம் அங்கே போயிட்டார், பாஸ்டர்மார்கிட்ட. அங்கே போயிருந்து வேத வழக்கம் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. இவைய கடந்து கொண்டாடி கடலையும் முட்டாயும் வாங்கி தேனுகளெல்லாம் வாங்கி தின்னுட்டு அவைய திரும்பி வந்துட்டார். அவருக்கு இடத்துல இருந்தார்,
தென்குழல் தானே வேண்டாம் வந்தது, வேண்டிட்டு வீட்டு போயாச்சு. பாதி வந்த பிறகு அவரை காணல, எங்க தேடி இங்க வந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. அங்க இருந்து வேத வழக்கம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. வந்து பார்த்தாரு அம்மா. இந்த அம்மா கேட்குது, யாரு? இதே அம்மா தான், என்ன மாதிரியாதான். மகனே, ஏன் இப்படி செய்தாய்? நானும் உன் தாப்பனுக்கு எவ்வளவு கவலைப்பட்டுட்டே உன்னை தேடணும். அவர் சொல்லாரு, ஏன் என்ன எதுக்கு நீங்கள் தேடினீர்கள்? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் எனக்கு அப்பனுக்கு உரிய பிதாவுக்கு அடுத்தவழியில் இருக்க வேண்டியது உங்களுக்கு தெரியாதா? யோசேப்பு எனக்கு அப்பனா அம்மா? உண்மையை சொல்லுங்க. அன்னைக்கு தேவதூதன் வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னான்? சர்ற மாதிரியா கேட்டுட்டாரு. என் பிதா அங்கேருந்து அனுப்பி நான் வந்தேன், நீ நானா எனக்கு அப்பனும் தேடினேன் கொப்பனும் தேடுறேன்னு சொன்னா. இப்படி எல்லாம் பேசாது, இப்படி எல்லாம் வில்லங்கமான பிள்ளையாக ஏசுனாது. அதனால மரியாளுக்கு நல்லா தெரியும், இது ஒரு அப்பமே இது மனசுல வச்சுக்கிட்டா இது கொஞ்சம் வில்லங்கம் தான் இல்லையா. அதனால சொல்லிட்டாரு, என்ன சுத்தாண்டா, அவர் சொல்லுவதை கேட்டா உங்க காரியம் நடந்து அவர் இருக்க இடத்துக்கு போய் சேர பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டது. பரவாயில்ல, எங்க இருக்குன்னே தெரியல இல்லையா. பரிசுத்தாவிய பெறதுக்கு வந்தாங்களாம். எங்க அப்போஸ்தலர் 2:14 இயேசுவின் தாய் மரியாள் எனக்கும் பரிசுத்த தாய் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரோட சேர்ந்து சோம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கு திருத்தூதர் பணியர்ல. அதோட சாப்டர் க்ளோஸ். எங்கேயாவது இருந்தாவே எல்லாரும் போய் அவிய மதராகும், அந்த சபையில மதரு அவிய தான் சோம் பண்ணுவாங்க. அவிய தான் இங்கிருந்து கேட்டு பரலோகத்துக்கு அனுப்புவானு. நான் கத்தோலிக்க பைபிளையும் திருக்கி பார்த்தேன். இது எங்க இருந்து இதை கொண்டு வந்தாவ தெய்வமா? இவ்வளவு முட்டாளாக்கி போட்டா அவளை. அதுவா ராப்பகலா ஆயுசு முழுவதும் இப்படி புலம்பிட்டு கிடக்கு, சம்பந்தமே இல்லை. நான் கத்தோலிக்க தெருக்கள் நின்று தெருப்பிரசங்கம் பண்ணுவேன் சொல்லுவேன் இல்லையா. சரி, அவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு அப்படி? அப்ப அவர் இருக்க இடத்துக்கு போனோம். அப்ப பேய போறதுக்கு இயேசு வேணாம், நோய் தீர்வுக்கு இயேசு வேணாம், அப்புறம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு பாவியலா எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுங்க அம்மா, வேற ஆள் வேணும். இது கள்ளத்தனம் தானே இல்லையா. நான் நித்திய ஜீவன் கொடுக்குறேன், அவர் தான் நித்திய ஜீவன் தர முடியும்னா அவர் சொல்லுது செய், அவர் வழியில நட, அவர் மாதிரியில நட. இப்போதே கிறிஸ்துவன் சாயல் வரட்டு, சிந்த வரட்டு அல்லாம ஆமா சுத்தி ஓடிட்டு இருக்கனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. 33 கோடி ஆளும் இருந்தாலும் பிரயோஜனப்படாது இல்லையோ. நான் சொன்னா நேரம் போயிருமே. அது ஒரு இடத்துல நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு தாயும் மகளுமா 2 பேர் வந்திருக்காவ. அந்த மகளுக்கு 22 வயசு. இப்போ சமீபத்திலையும் பார்த்தேன், ரொம்ப வருஷத்துக்கு பிறகு. அந்த அம்மா சொல்லுது, என் அம்மாவை நல்லா பேசிகிட்டு இருந்தா, அவளுக்கு திடீர்னு பேச முடியாமல் ஆகிட்டு. என்ன இல்லாமல் செய்து பார்த்தோம். ஒன்று என்னத்தை எல்லாம் செய்தின்னு கேட்டேன். அது நாங்கள் கத்தோலிக்கார் பாருங்க, அதனால் எங்களுக்கு பிதாவாகிய சர்வேஸ்வரன், குமாரனாகிய சர்வேஸ்வரன், தூயாவி சர்வேஸ்வரன், இறைவனின் தாயாகிய சர்வேஸ்வரி, அப்புறம் அது மிக்கேல் அதிதூதர், அப்புறம் இப்படி நிறைய இருக்கு இல்லையா, தூதர்கள் மனுஷர்கள் புனிதர்கள் எல்லாம் சொல்லிட்டு போனால் 33 கோடி வரான். இப்படி எல்லாம் இருக்குது. அந்த புண்ணிய தலங்கள் எல்லாம் ஒன்று ரவுண்ட் அடித்து புரண்டு பார்த்தா ஒன்றும் நடக்கலை. இதுதான் சங்கதி சரியா. அப்போ நான் அப்படியா விஷயம் சரி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தா. எப்படி பேச முடியாமல் போச்சோ தெரியலை. யார் என்னென்ன பேசினாலோ, இந்த வாயை வச்சு என்னென்ன பேசினாலோ தெரியலை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏய், உனக்கு பாவத்தை இயேசுநாதராக சுமந்திருக்கார், வேற யாரும் சுமக்கல. இது நீ விசுவாசிக்குதியா? ஆமாம். அவர் தான் சுதந்திர முடியும். விசுவாசிக்குதியா? ஆமாம். நீ என்ன பாவம் செய்தான்னு தெரியும், அதை மன்னிப்பு கேப்பியா? ஆமாம். தலையாட்டு? ஆமாம். இல்லை நீ பேச முடியாதுல்ல. சொல்லியாச்சு. சரி, ஆண்டவர் சொல்ல மாதிரி நீ நடப்பியா? சும்மா அப்படி பேக்க நோக்கி ஓடிட்டு நடக்குதுல்ல, அவர் சொன்ன மாதிரி நடப்பியா? நடப்பேன். தலையாட்டியாச்சு. நான் இப்படி சொல்லிட்டு இருக்கக்குள்ள அவன் முழங்கால நின்னா. அப்படி கத்தோலிக்கம் தானே, முழங்கால மணிக்கணக்கா நிற்க தானே. நின்று கேட்டு எல்லாம் நின்றுட்டு வந்தது தான். இப்போ எனக்கு முன்னாலே நிற்கி நான் தலையில் கை வச்சு இயேசு நாமத்தில் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதா, இந்த பிசாசனுடைய அதிகாரம் மாறி போவதா, இயேசு நாமத்தில் இந்த கட்ட அட்டு போவதா, சுகம் உண்டாவதா, நான் ஆமேன் போட்டு முன்னால அவ சர மாதிரியா பேசிட்டு எழும்பியாச்சு. இல்லையோ என்ன சொன்னேன்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதெல்லாம் செய்யணும். அப்போதான் காரியமாக நடக்கும். அவர் இருக்க இடத்துக்கும் போக முடியும். என்ன படித்தோன்னா, நாட்கள் பொல்லாதவளானதுனால காலத்தை இப்படி கிடந்து வட்டங்கறக்கி இரும்பு துண்டுகளுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு கிடக்காம ஆத்மா ரட்சிக்கப்படத்தக்கதாய் மனம் திரும்பி குணப்பட்டு பாவாரிக்கை செய்து பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தமாக ஜீவித்து இயேசுவன் சாயல் அடைந்து அவர் வரும்போது முடிக்கணும். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கப்பாய் மாற்றி அமைப்பார். வருக. சரிதானே? முந்தின வசனம் சொல்லுது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இயேசுவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து. அப்போ மனுஷ பரலோகத்தில் வச்ச ஆள் மட்டும்தான், இயேசு எப்போ வருவார்னு காத்திருக்க மனுஷர் மட்டும்தான் இந்த மறுரூபம் அடைய முடியும். இப்போ புரியுது இல்லையா? 30 வரியும் நீங்கள் பரிசுத்தாவினால மறுரூபம் அடையலைன்னா ஒரு செகண்டில் மறுரூபம் அடைய முடியாது. புரியுது இல்லையா? அவருடைய வல்லமையான செயலினாலே அற்பமான சரீரத்தை மறுரூபப்படுத்தணும்னா இப்போ மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்போ நமக்கு வேலை என்னன்னா,
எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுன்னு சொல்லி இருக்கு இல்லையா? கிறிஸ்துவன் சாயலிலே மர்வமாவதுப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு நடவுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.